அரியலூர் மாவட்டம் தாப்பலூர் மற்றும் ஜெயங்கொண்டம் ஊராட்சி ஒன்றியத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அண்மையில் தொடங்கி வைத்தார். தாப்பலூர் ஒன்றியத்தில் நாயகனை பிரியால் முதல் கோவில்பட்டி வரை, தாப்பலூர் முதல் அடிக்காமலை வரை, உதயநத்தம் முதல் கொடாலி கருப்பூர் வரை, கல்லாத்தூர் முதல் மீன்சுருட்டி வரை ஆகிய பகுதிகளில் புதிய தார்சாலை அமைக்கும் பணி மற்றும் கங்கைகொண்ட சோழபுரம் ஊராட்சியில் கருவாட்டு ஓடையில் புதிய பாலம், சோழன்மாதேவி ஊராட்சியில் பொன்னாற்று வாய்க்காலில் புதிய பாலம் உள்ளிட்ட பகுதிகளில் பாலம் கட்டும் பணிகள் என 29 கோடி மதிப்பிலான 7 வளர்ச்சி திட்ட பணிகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் தொடங்கி வைத்தார். அப்பொழுது பணிகளை தரமான பொருட்களை கொண்டு விரைவாக முடித்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. இதன் கீழ் அரியலூர் மாவட்டத்தில் அதிக அளவில் மானாவாரி சாகுபடியில் விவசாயிகள் ஈடுபட்டு வருவதால் அவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மத்திய மாநில அரசுகளின் மூலம் மானாவாரி ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மாவட்டத்தில் மானாவாரியில் அதிக அளவில் சாகுபடி செய்யக்கூடிய மக்காசோளம், பருத்தி, பரங்கி, பூசணி உள்ளிட்ட பயிர்களில் பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் மகசூல் குறைந்து விவசாயிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதனை தவிர்க்கும் வகையில் விவசாயிகள் மானாவாரி சாகுபடியை மட்டும் மேற்கொள்ளாமல் கறவை மாடு வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு, மண்புழு உரம் தயாரித்தல் உள்ளிட்டவைகளை மேற்கொள்வதற்காக 30,000 மானியத்துடன் இவ்வகையான திட்டங்களை ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. அரியலூர் மாவட்டத்தில் மானாவாரி ஒருங்கிணைந்த பண்ணையம் வேளாண்மை துறை மூலம் அனைத்து ஒன்றியங்களிலும் தீவிரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி அவ்வப்போது ஆய்வு செய்து வேளாண் துறை அலுவலர்களுக்கு பல்வேறு ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார். இதுகுறித்து விவசாயிகள் கூறும்போது, மண்புழு உரம் தயாரிப்பதன் மூலம் தங்கள் வயல்களில் இயற்கை வேளாண்மை மேற்கொள்ளவும், மீதமுள்ள மண்புழு உரங்களை மற்ற விவசாயிகளுக்கு கொடுப்பதன் மூலம் உபரி வருமானம் கிடைப்பதோடு தேனீர் வளர்ப்பிலும் கூடுதல் வருமானம் கிடைப்பதால் மானாவாரி விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டு வருவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். மானாவாரி ஒருங்கிணைந்த பண்ணை மூலமா எங்களுக்கு கறவை மாடு மானியத்துல கொடுத்திருக்காங்க. முன்னாடி ரசாயன உரம் போட்டுட்டு இருந்தோம். இப்ப மண்புழு உரம் நாங்களே தயாரிச்சு நாங்களே எங்க விவசாயத்துக்காக நாங்களே போட்டுக்கிறோம். எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்காக தேனி பெட்டி கொடுத்திருக்காங்க. மரம், மாதுளை, மாங்கன்று, எமிலிச்சை எல்லாம் கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு இதன் மூலியமா ஒரு வாழ்வாதாரத்துக்காக மத்திய அரசு எங்களுக்காக வழங்கியிருக்காங்க. மானாவாரி விவசாயிகள் வருமானம் பெறுவதற்கு மத்திய மாநில அரசு மூலம் மானாவாரி ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் செயல்படுத்தி வருகிறது. மாடு கொடுத்தாங்க, தேன் பெட்டி கொடுத்திருக்காங்க, கன்று கொடுத்திருக்காங்க, மாங்கன்னு வாழ்வாதாரத்தை பெருக்கிறது உதவியா இருக்கு. அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் மாவட்ட வேலைவாய்ப்பு மையம், மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் மகளிர் திட்டம் சார்பில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் அண்மையில் நடைபெற்றது. முகாமில் டிவிஎஸ், கொடாக் மகேந்திரா, ஆயத்த ஆடை தயாரிப்பு, ஐடி கம்பெனி என 100க்கும் மேற்பட்ட தனியார் துறை நிறுவனங்கள் மற்றும் திறன் பயிற்சி அளிக்கும் நிறுவனங்கள் கலந்து கொண்டு தங்கள் நிறுவனத்திற்கு தகுதி வாய்ந்த பணியாளர்களை தேர்வு செய்தனர். வேலைவாய்ப்பு முகாமில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதியிலிருந்து சுமார் 3000க்கும் மேற்பட்ட வேலை தேடும் இளைஞர்கள் மற்றும் இளம் பெண்கள் கலந்து கொண்டனர். அவர்களில் பல்வேறு நிறுவனங்களால் தேர்வு செய்யப்பட்ட 500 நபர்களுக்கு பணி நியமன ஆணைகளை போக்குவரத்து மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி ஆகியோர் வழங்கினர். முகாமில் பல்துறை அரசு அலுவலர்கள், பல்வேறு தனியார் துறை நிறுவன அதிகாரிகள், வேலை தேடுபவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்தியா ஜப்பான் மாணவர்கள் பரிமாற்ற திட்டத்தின் கீழ் 17 ஜப்பானிய மாணவர்கள் பெங்களூரில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் மூலம் இந்தியா வந்தனர். பின்னர் அவர்கள் பேராசிரியர் சஞ்சீவி கிருஷ்ணன் தலைமையில் அரியலூர் மாவட்டத்திற்கு வருகை புரிந்து அரியலூர் மாவட்டத்தில் உள்ள சுண்ணாம்புக்கல் சுரங்கங்கள், தொல்லுயிரி பூங்கா, அரசு சிமெண்ட் ஆலையில் உள்ள அருங்காட்சியகத்தையும் பார்வையிட்டனர். அப்பொழுது அரியலூர் பல 100 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தரைப்பகுதியாக இருந்தபோது உயிர் வாழ்ந்த டைனோசர் உள்ளிட்ட உயிரினங்களின் படிமங்கள், பின்னர் கடலாக உருமாறிய போது கடலில் உயிர் வாழ்ந்த கடலத்தை உள்ளிட்ட உயிரினங்களின் படிமங்களையும் பார்வையிட்டு அதிசயித்தனர். அதனைத் தொடர்ந்து சாத்தனூர் கல்முர பூங்காவையும் பார்வையிட்டனர். அரியலூர் மாவட்டத்தில் கரைவெட்டி பறவைகள் சரணாலயம், சுக்கிரநேரி, சிட்டேரி, சித்தேரி உள்ளிட்ட 10 இடங்களில் திருச்சி பிஷப் கல்லூரி மாணவர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பறவைகள் கணக்கெடுக்கும் பணியில் அண்மையில் ஈடுபட்டனர். கணக்கெடுப்பில் திபெத் மற்றும் லடாக் பகுதியிலிருந்து வருகை புரிந்த வரித்தலை வாத்து, மத்திய கிழக்கு ஆசியாவிலிருந்து ஊசிவால் வாத்து, வெண்புருவ வாத்து, தட்டை வாயன் உள்ளிட்ட பல்வேறு வலசை பறவைகள் மற்றும் இருப்பிட பறவைகள் கணக்கெடுப்பில் தெரிய வந்தது. குறைவான மழை, பருவநிலை மாற்றம் உள்ளிட்ட காரணங்களால் வெளிநாட்டு வாழ் பறவைகள் வரத்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைவாக உள்ளதாகவும் கணக்கெடுப்பில் தெரிய வந்தது. மேலும் உள்ளூர் பறவைகள் அதிக அளவில் காணப்படுவதும் தெரிய வந்தது. வெளிநாட்டு வாழ் பறவைகளில் வரித்தலை வாத்து அதிக அளவில் இருப்பது கணக்கெடுப்பில் தெரிய வந்தது.